students NEET, JEE, Amrita, VAT and SRM entrance exam க்கு prepare பண்ற students க்கு after 12 board examination 35 to 40 days நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் கேப்ல நம்ம எப்படி prepare பண்ணனும், எந்தெந்த chapters அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணனும் and also டைம் கோயம்புத்தூர்ல crash program எப்படி மூவ் ஆகும்னு சொல்லி டீடைலா நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம எடுக்க போறது வந்து physics. சோ physicsல ஸ்கூல் போர்டு எக்ஸாமினேஷன்காக நம்ம டெரிவேஷன் ஃபார்முலாஸ் இது மட்டும் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்போம். பட் கமிங் டு தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில ஃபார்முலாஸ், கேஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் முக்கியமான ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும் 35 to 40 டேஸ்ல ரொம்ப ஈஸியாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெமோ நம்ம பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமான சாப்டர் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அண்ட் இதுல எல்லாருமே பார்த்துருக்கிறது டி ப்ராக்லி வேவ்லென்த். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கு நீங்கள் தியரி அண்ட் ஆல்சோ ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ற ஒரு டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட ஜெனரல் ஃபார்முலா lambda is equal to h by p நமக்கு தெரியும். ஸோ lambda is a de Broglie wavelength, h is a Planck's constant and p is a linear momentum. So linear momentum க்கு we have a formula that is mass into velocity. So இது நம்ம பார்த்திருப்போம். So இது எப்படி என்ட்ரன்ஸ் அப்ளை ஆகும்னா first thing நமக்கு lambda is equal to h by p ன்னு தெரியும். Sometimes அவங்க question lambda with respect to velocity வச்சு கேட்பாங்க. அப்போ p ன்ற இடத்துல mass into velocity ன்னு எடுத்துக்கலாம். And ரொம்ப ரேரான கேஸ்ல with respect to the kinetic energy கேட்பாங்க. So kinetic energy க்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. First one, kinetic energy is equal to half mv square. இது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். But we have one more formula, kinetic energy is equal to p square by 2m, where m is the mass, p என்றது linear momentum. So இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியாது, இது நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ரீஃபார்மும் பண்ணலாம். சப்போஸ் இந்த 2m இந்த சைடு போச்சு and square ஆப்போசிட்டா ரூட்டா போச்சுன்னா momentum p is equal to root of 2m kinetic energy. So இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு lambda is equal to h by p தெரிஞ்சிருச்சு, that is equal to h by m தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த p க்கு பதிலா இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் அடிக்கடி क्वेश्चन கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் क्वेश्चन பார்க்கலாம். The ratio of de Broglie wavelength of a proton and alpha particle which has same kinetic energy. ஸோ அந்த क्वेश्चनல key points பாருங்க. Same kinetic energy னு சொல்லிருக்காங்க. இது first point. And next அவங்க de Broglie wavelength தான் கேக்குறாங்க. அப்ப de Broglie wavelength kinetic energy ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு வேணும். சோ அந்த ஃபார்முலா தான் இது. கரெக்ட்டா? சோ lambda is equal to h by root of 2m kinetic energy. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ lambda is equal to h by root of 2m kinetic energy. ஓகே, சோ இப்போ புரோட்டானுக்கும் ஆல்பா பார்ட்டிகிளுக்கும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் நான் புரோட்டானுக்கு பார்க்கறேன். சோ புரோட்டான் and second one is alpha particle. So புரோட்டானுக்கு நமக்கு ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும் and மாஸும் ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கும். But coming to the alpha particle தான் helium. So அப்போ நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கும் and மாஸ் வந்து 4m இருக்கும். ஓகே, சோ அப்ப இங்க பாருங்க நமக்கு h ன்றது கான்ஸ்டன்ட், kinetic energy ரெண்டுத்துக்குமே சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாஸ் வச்சு மட்டும் தான் de Broglie wavelength மாறுது. சோ இத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். So first lambda for the proton is equal to h by root of 2. m ன்றது மாஸ். சோ புரோட்டானுக்கு ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கு. சோ m, kinetic energy சேம்னு சொல்லிட்டாங்க. சோ k எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி நான் ஆல்பா பார்ட்டிகல் எழுத போறேன். சோ for the alpha particle, lambda for the alpha particle is equal to h by root of 2. மாஸ் பாருங்க அது 4 மாஸ் இருக்கு. சோ 4m into kinetic energy. சோ அப்படியே நம்ம டிவைட் பண்ணா ஏனா அங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப h கேன்சல் ஆயிடும். 2 kinetic energy m கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் lambda for the proton by lambda for the alpha particle is equal to root 4. so root 4 ஜம்ப் ஆகி இங்க மேல வந்துரும். so root 4 ன்றது நமக்கு 2/1. so ratio வந்து 2:1. so அப்ப என்னன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கூல் போர்டுக்கானது. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி சம்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணணும், இந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே ரொம்ப ஈஸியாவே நம்ம என்ட்ரன்ஸ்ல கிராக் பண்ணிடலாம். so prepare well, all the best for your preparation. thank you.